ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது வந்துட்டு மேரேஜ் vlog தான். இந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து எங்கள் சொந்த ஊரில் ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு நீங்கள் கேட்ட சாங் கூட அந்த 5 மணிக்கு பெல் அடித்து பாடும்ல, அந்த சாங் தான் எனக்கு ரொம்ப பர்சனலாகவே பிடிச்ச பாட்டு. இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சன்ரைஸ் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆரஞ்சு லைன் தெரியுதுல்ல, ஆக்சுவலாக அது சன்ரைஸ் ஆகிறதுக்காக தான். பட் என் நேரமோ என்னமோ தெரில, கரெக்டாக பகல் வரப்போ மேகமூட்டமாயிடுச்சு, உங்கள்கிட்ட காட்ட முடியல. அடுத்து தம்பிக்கு தான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். தக்காளி பஜ்ஜி செஞ்சு ஒயிட் ரைஸ் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் இப்போ வரைக்கும் ஈவன் மண்டபத்தில் கூட நான் எதுவுமே ஊட்டுறதில்ல. பட் அப்படியும் இன்றைக்கி சாதம் கீழே போட்டுட்டாரு. அதனால் வேறு வழி இல்லாமல் எடுத்துகிட்டு போன சாதம் இல்லாமல் குழம்பு மட்டும் வச்சுட்டு சாதம் வந்து இதிலேருந்து மண்டபத்துலேருந்து எடுத்துக்கிற மாதிரி தான் ஆகிட்டு. எதுவுமே வீட்டில் இல்லாததுனால அப்பப்போ கடையில் வாங்கிட்டு வந்து சமைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வழியாக சமைச்சு முடிச்சுட்டு கிளம்பணும். கிளம்புறதுக்குள்ளவே நாங்கள் மண்டபத்துக்கு போகிறதுக்குள்ளேயே முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு. பட்டு கிட்டத்தட்ட ஒரு நியர்பை டைமுக்கு போய் மேரேஜும் பார்த்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இல்லை, ஆக்சுவலாக சாயந்தரம் வரைக்குமே மண்டபத்தில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். அதை முடிச்சுட்டு ஆக்சுவலாக மண்டபத்தில் ஒரு க்ரியேட்டிவான ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களோட பொண்ணு மாப்பிள்ளையோட இனிஷியல்ஸ் போட்டு ஒரு ட்ரீ மாதிரி, அதில் ஃபேமிலி ட்ரீ மாதிரி, அதில் போய் நம்ம தம் வைக்கிற மாதிரியே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி நாங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஹஸ்பண்டும் ட்ரை பண்ண வந்திருந்தோம். ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு சைடு இருக்க ஹார்ட்டினில் வந்துட்டு ஒருத்தரோடதும், இன்னொரு சைடில் இன்னொருத்தரதும் இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்களும் ட்ரை பண்ணோம். பேபியும் ட்ரை பண்ணார். பட் அந்த கிளிக்கு நான் எடுக்கலை. அவங்களும் அவங்க அக்கா, அவங்க பெரியம்மா எல்லாம் சேர்ந்து ட்ரை பண்ணாங்க. நல்லாவே க்ரியேட்டிவாக இருந்துச்சு. எனக்கு பார்க்க பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் மேரேஜில் இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதை முடிச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒன்றா சேரணும் இல்லையா? அதனால் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு, ஊரில் இருக்க வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் க்ளீனப் பண்ணிக்கிட்டு, இருக்கிற பாத்திரம் கொஞ்சம் சிங்க்கு வேறு ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோன்னு தான் சொல்லணும். இருக்கிறதெல்லாம் ஏற கட்டி மறுபடியும் க்ளீன் பண்ணி மாஃப் போட்டுட்டு வந்தால் தான் நெக்ஸ்ட்டு அடுத்து 1 இயருக்கு எப்பயாச்சும் ஒரு டைம் தான் போகிறோம். அதனாலேயே வீடு டஞ்சன் ஆயிரும்ல, அதனால் ஃபுல்லாக நீட் பண்ணி வச்சுட்டு வந்தால் தான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சமாச்சும் நம்மளால் சர்வை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இது நெக்ஸ்ட் டே கறி விருந்து. எல்லாம் கறி விருந்து நல்லபடியாக முடிச்சாச்சு. ஃபைனலாக வந்து பொண்ணு மாப்பிள்ளை கேக் வெட்டி அன்னைக்கு டே வந்து எண்டப் பண்ணியாச்சு. நம்மளோட மேரேஜ் விலாகும் இதோட எண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் அப்பப்போ குட்டி குட்டியாக ஷார்ட்ஸு வீடியோவில் கறி விருந்து, நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளைக்கு சமைக்கிறது, இல்லை எங்கள் ரிலேட்டிவ் சமைச்சு போடுறதுன்னு குட்டி குட்டி வ்ளாக்ஸ் வரும். நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஒவ்வொரு லைக்கும் என்னை சியர் அப் பண்ணும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.